வருகிறார் வருகிறார் அழகர் வருகிறார் என்று ஓங்கி ஒலிக்கும் இந்த பாடலை திரைப்பட பாடல் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அங்கு காலங்காலமாக பாடப்பட்டு புகழ்பெற்ற இந்த பாடலைத்தான் பின்னாளில் திரைப்படங்களில் வைத்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சித்திரை திருவிழா மதுரையில் தமிழ் வருடப்பிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை மாதத்தில் முழு நிலவாம் பௌர்ணமிக்கு முன்னதாக 10 நாள்கள் கொண்டாடப்படுகின்றன. 10ஆம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரைக்கு அருகே திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கும் கள்ளழகர் தம் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்காக சற்றே தாமதமாக வந்துவிடுகிறார். அதற்குள் மீனாட்சிக்கு திருமணம் முடிந்துவிட கோபமுற்ற அழகர் வைகை ஆற்றில் நீராடிவிட்டு தங்கையை காணாமலேயே தன் இடம் வீடு திரும்பி விடுகிறார், மாலிருஞ்சோலைக்கு திரும்பி விடுகிறார் என்பது புராணம் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சிதான் இன்று கொண்டாடப்படுகிறது. பேராசிரியர் ஐயா சொன்னதைப் போல திருமலை மன்னர் காலத்திற்கு முன், அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழுநிலவன்று மதுரையை எடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றதாகவும், மன்னர் திருமலைதான் மதுரைக்குள் வைகையாற்றில் அழகரை எழுந்தருளச் செய்து மதுரை சித்திரை திருவிழாவாக நடத்தியவர் என்கிறார்கள். இரு சமயங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒரே விழாவாக, அப்படி என்றால் 2 விழாக்கள் என்னென்ன என்றால் ஐயா சொன்னதைப் போல, ஒன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் தருவதற்காக அழகர் ஆற்றில் எழுந்தருளி இருக்கிறார் என்று இருந்த பழைய புராண கதை மாற்றி புனையப்பட்டு இந்த 2 விழாக்களும் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை ஐயாதான் மீண்டும் விளக்க வேண்டும். பொதுவாகவே வடகலை தென்கலை சண்டை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலும் கூட இந்த சைவ வைணவ சண்டை அதனினும் பெரிது. கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்றெல்லாம் இன்று யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அதையும் நீங்கள் விளக்க வேண்டும். அப்படியான சூழ்நிலையில் இந்த மத மோதல்களை தடுப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது. கண்டுமுட்டு கேட்டுமுட்டு சுவையான விஷயம் ஐயா, அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லுகிற வார்த்தை சைவர்களை பொறுத்தவரையில் சமணர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த வார்த்தைக்காகத்தான் அப்படி சொல்லுவார்கள். சைவ வைணவ சண்டை என்று நாம் அவற்றை கொள்ள முடியாது. பொதுவாக மதுரை ஒரு காலத்தில் சமணர்களுடைய பிடியில் இருந்தது. கூன்பாண்டியன் சமணனாக மாறிவிட்டான். அப்படி மாறிய போது மதுரையிலே 2 பேர் மட்டுமே சைவத்தில் இருந்தார்கள். ஒன்று மதுரை கூன்பாண்டிய மன்னுடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியும் பிறகு குலச்சரியார் என்ற மந்திரியும் தான். அப்படிப்பட்ட சூழலில் இங்கிருந்த மக்கள் எல்லாம் மன்னன் மாறிவிட்டானே என்று அவர்களும் சமண மதத்துக்கு மாறினார்கள். அவர்கள் சிவனுடைய நாமத்தை காதிலே கேட்டாலோ அல்லது கண்ணிலே பார்த்தாலோ தீட்டு என்று நினைத்தார்கள். அதனால் என்ன செய்வார்களாம், உடனே சென்று ஒரு திருநீர் பூசியவரை பார்த்தால் போய் நீராடி விட்டு வருவார்களாம். அது கண்டுமுட்டு. சிவாய நம என்ற சொற்களை கேட்டுவிட்டால் உடனே என்ன செய்வார்களாம், அந்த காதை பொத்திக் கொள்வார்களாம். அது கேட்டுமுட்டு என்பார்கள். அது சைவ சமண சண்டை. இந்த சைவ வைணவம் என்பது என்ன அப்படி என்றால், நாம் நம்முடைய கடவுள்களை ஒன்றிணைக்கிறோம். அதாவது மீனாட்சி என்பவள் வேறு யாரும் இல்லை, திருமாலின் தங்கை தான். இன்னும் கூட ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணனும் கருப்பு மீனாட்சியும் கருப்பு. ஒரு வீட்டில் எல்லாரும் கருப்பாக இருக்கிற மாதிரி அந்த பெண் அவளுடைய தங்கையாக காட்டப்படுகிறாள். அந்த தங்கையினுடைய திருமணத்துக்கு வருவதாகத்தான் சொல்லப்படுகிறது. புராணங்களை பொறுத்த அளவில் ஒரு செய்தியும்
நாட்டுப்புற மக்களை பொறுத்தளவில் ஒரு செய்தியும் இருப்பது தான் நம்முடைய வழக்கம். நாட்டுப்புற மக்கள் தான் நம்புகிறார்கள். எப்படி மீனாட்சியுடைய கல்யாணத்துக்கு அவர் வருவதாகவும் பிறகு திருமணம் முடிந்ததன் காரணமாக அவர் கோபித்துக் கொண்டு போனதாகவும். ஆனால் உண்மையில் என்ன என்று கேட்டால், இது வேறு விழா, அது வேறு விழா. இந்த இரண்டு விழாக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருமலை மன்னர் அந்த காலத்தில் மக்கள் ஓய்வாக இருக்கின்ற இந்த சித்திரை மாதத்தை தேர்ந்தெடுத்து, இங்கு கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும்போது நீர்ப்பீச்சு என்கின்ற ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களை வைத்துக் கொண்டார்கள். ஆக சைவ வைணவ சண்டை இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த சண்டை தீர்ந்து சங்கர சுப்பிரமணியம் என்ற பெயர் வைக்கின்றோம், சிவராமன் என்கின்ற பெயர் வைப்பதெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல இந்த இடத்திலே ஆழ்வார்களை காண வருகின்றவர்கள், அதாவது எம்பெருமானை பார்க்க வருகின்றவர்கள் சைவர்களும் வருவார்கள், எம்பெருமானை பார்ப்பார்கள். இந்த இரண்டு மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை செய்திருக்கிறார்கள். அற்புதமான விளக்கம் ஐயா. அருமையான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சில நிமிடங்கள் ஓய்வெடுங்கள், மீண்டும் உங்களிடம் வருகிறேன். அந்த அற்புதமான காட்சிகளை காலை புலரும் வேளையில் இனிய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். இதோ சூரியனும் புலர்ந்து விட்டது. ஒரே நேரத்தில் சூரியனும் அங்கே தெரிகிறான், முழு நிலவும் அங்கே தெரிகிறது. கள்ளழகரும் அவருக்கு எதிர் சேவையாற்றிய வீரராகவ பெருமாளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாளும் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகரும் அங்கே வைகை ஆற்றில் நிற்கின்றனர். ஆற்றில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாத அளவிற்கு மக்கள் கடல் போல அலைமோதுகின்றனர். இந்த 10 நாட்களிலும் முறையாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக தேரோட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை முறையே அடுத்தடுத்ததாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் இன்னொரு புறத்திலிருந்து மாலிருஞ்சோலையிலிருந்து, அதாவது மதுரைக்கு ஏறத்தால் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அழகர் கோவில் என்ற இடம், அதுதான் மாலிருஞ்சோலை, திருமால் இருஞ்சோலை என்று அழைக்கப்படுகிறது. திருமால் அழகனாக, அதாவது சுந்தரனாக, சுந்தரராஜ பெருமாளாக நிற்கிறார் அந்த தலத்தில். வைணவர்களால் அது திருமால் இருஞ்சோலை என்று வழங்கப்படுகிறது. மற்றொரு அழகர் மால் மருகன் முருகனும் அங்கு எழுந்தருளியிருக்கிறார். சைவர்களால் அது பழமுதிர்ச்சோலை என்று கொண்டாடப்படுகிறது. ஆக கருவறை பெருமாளாக ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுவார் நிற்க, உற்சவராக அழகர் சுந்தரராஜ பெருமாள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என்று பல மன்னர்களின் திருப்பணிகளை கண்ட கோவில் அது. 12 ஆழ்வார்களில் ஐயா சொன்னதைப் போல பெரியாழ்வார், ஆண்டாள், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் என்று 6 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் அந்த திருமால் இருஞ்சோலை. அங்கிருந்து புறப்படும் பொழுதே இந்த கள்ளழகர் தங்க பல்லக்கில் தான் புறப்படுவார். பல்லக்கும் தங்க பல்லக்கு தான், குதிரை வாகனமும் தங்க குதிரை வாகனம்தான். கடந்த புதனன்றே அழகர் மலையிலிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். எதிர் சேவைக்காக ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் மக்கள் எதிர் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். 100 கணக்கில் மண்டகப்படிகளை கடந்து ஆங்காங்கே தங்கி இளைப்பாரி பக்தர்களுக்கு அருள்பாலித்த வண்ணம் அவர் வந்து கொண்டே இருந்தார். 3 மாவடியில் ஐயா சொன்னதைப் போல சர்க்கரை கிண்ணத்தில் தீபமேற்றி மக்கள் வான வேடிக்கைகள் என்ன, கொட்டு மேளங்கள் என்ன, பக்தர்கள் வேடங்கள் புனைந்து ஆடுவதென்ன, கள்ளழகராக, கருப்பண்ணசாமியாக பல வேடங்களை பூண்டு பக்தர்கள் ஆடி அங்கே ஆடிப்பாடி மகிழ்ந்து அவரை வணங்கி மகிழ்வட்டனர். இதில் இன்னொரு சுவையான செய்தி, அங்கிருந்து மாலிருஞ்சோலையிலிருந்து கள்ளழகர் புறப்படும் பொழுதும் சரி, அங்கே திரும்பும் பொழுதும் சரி, காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பசாமி நிற்கிறார். அவருக்கு முன்பாக இவர் அணிந்திருக்கும் நகைகள் அனைத்தும் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் அவருக்கு வாசித்து காட்டப்படுவது ஐதீகமா. இவர் எப்படி புறப்படுகிறார் என்றால் மிக கோலாகலமாக புறப்படுகிறார் என்பது வழக்கம் என்கிறார்கள். அதாவது கள்ளர் கொண்டை என்கிறார்கள், கொண்டையிலே குத்தீட்டி வைத்திருப்பார் என்கிறார்கள், கையில் வலைத்தடி வைத்திருப்பார் என்றார்கள், இடுப்பில் ஜமதாடு என்று விதவிதமான ஆயுதங்களோடு அவர் புறப்படுவார் என்கிறார்கள். இது ஒவ்வொன்றையும் நாம் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். பக்தர்களின் 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளை கடந்து அவர் வருகிறார். பின் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் தங்கி ஆசி வழங்கி சித்திரை தோரோட்டம் முடித்து வரும் பக்தர்களும் அங்கு வர அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார். பின் நள்ளிரவில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அழகரின் அலங்கார பொருள்கள் அடங்கிய பெட்டிக்குள் இருந்து
பல்வேறு வண்ணங்களில் உள்ள பட்டுப்புடவைகளில் ஒன்றை கோவிலின் தலைமை பட்டர் பெட்டிக்குள் கைவிட்டு ஏதேனும் ஒன்றை எடுப்பார். அதற்கேற்ப அவ்வருடம் அமையும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் பச்சை என்பது செழிப்பின் அடையாளம், மங்களத்தின் அடையாளம், மண் மணக்கும் என்பது அடையாளம். இன்று பச்சை பட்டுடுத்தியே அழகர் வருவது சாலச் சிறந்தது. இன்று முழு நிலவு நாளில் அதிகாலையில் தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி இங்கே வந்திருக்கிறார். சூடி கொடுத்த ஆண்டாளின் அந்த மாலையை அவர் சூடியிருக்கிறார்.